நிமிஷம் மாத்திரம் கண்களை மூடி நாம ஜெபிப்போம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பிப்ரவரி மாதத்தை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால எங்களுடைய குடும்பத்துக்கு நேராக, எங்களுடைய பிள்ளைகளுக்கு நேராக, என்னுடைய சரீரத்திற்கு நேராக, என்னுடைய தொழிலுக்கு நேராக ஒவ்வொரு நாளும் ஆனந்தமாய், சந்தோஷமாய், கிருபையாய் தேவனுடைய வல்லமை வெளிப்படுகின்ற ரீதியில கர்த்தர் இந்த நாளில இன்னைக்கு கர்த்தரனை தொடுவீராக, அபிஷேகம் பண்ணுவீராக, உங்களுடைய கிருபைக்கு கொண்டு போவீராக. ஆண்டவரே, இந்த மாதத்திற்கு தேவையான ஞானத்தை கர்த்தர் சபைக்கு தாங்க. இந்த மாதத்துக்கு தேவையான தொழில்களை கர்த்தர் சபைக்கு தாங்க. இந்த மாதத்துக்கு தேவையான வருமானங்களை கர்த்தர் சபைக்கு தாங்க. இந்த மாதத்துக்கு தேவையான ஆரோக்கியத்தை கர்த்தர் சபைக்கு தருவீராக என்று வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. புதிய ரசத்தை கொண்டு போய் பழைய துருத்தில ஊத்துனா என்ன ஆயிருங்க? துருத்தி வந்துட்டு கிழிஞ்சிரும், அது நவுத்து போயிடும், அது வீணாயிரும். அல்லேலூயா. ஆமென். நிறைய பேர் வந்துட்டு பிப்ரவரி மாசம் வந்த பிறகும் பழைய துருத்தியோடு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. ஆமென். நான் புதிய ரசத்தை ஊற்ற விரும்புகிறேன். விசுவாசிகள் நல்லா சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த பிப்ரவரி மாசத்துல கர்த்தரை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. ஆமென். நல்லா சத்தமா ஆமென் சொல்லி உங்களுக்குள்ளாக அந்த எந்தூசியாஸ்டிக் வந்ததுனா ஆமென், இந்த துருத்தி மாறிச்சு அர்த்தம். அல்லேலூயா. ஆமென். உங்க விசுவாசம் சேதமடையாதபடி அதை புதுப்பித்துக் கொண்டே இருங்க. அல்லேலூயா. பக்கத்து பசங்க விசுவாசம் சேதமடையாதபடி அது புதுப்பித்துக் கொண்டே இரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் புதிய ரசத்தை ஊற்ற விரும்புகிறேன். ஹல்லேலூயா. பழைய துருத்தியை வச்சுட்டு இதெல்லாம் நடக்குது அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. ஹல்லேலூயா. ஊற்ற ஊற்ற நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உயர்த்த போதுமானவராய் இருக்கிறார். விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ நம்ம 3 கிளாஸஸ் பத்தி நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஆமென். இந்த ட்ரெயின்ல போகும்போது 3 கிளாஸ் இருக்கும். அல்லேலூயா. ஆமென். என்னென்ன கிளாஸ் இருக்குங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், அப்புறம் வந்துட்டு தேர்ட் கிளாஸ். தேர்ட் கிளாஸ்ல என்ன பிரச்சனைங்க? யாரு எங்க ஏறுவான்னு தெரியாது, யாரு எங்க இறங்குவான்னு தெரியாது. அல்லேலூயா. ஆமென். இடத்தை புடிச்சு உட்கார்ந்துக்கிட்டீங்கன்னா இடம் தான். அல்லேலூயா. ஆமென். லைட்டா எந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு வந்தா கூட என்ன இருக்கு அந்த இடத்துல? இன்னொருத்த உட்கார்ந்துருவாங்க. அல்லேலூயா. ஆமென். ஆனா ஃபர்ஸ்ட் கிளாஸ் போறவங்க அப்படி கிடையாது. அல்லேலூயா. ஆமென். அவன் எந்திரிச்சு படிக்கட்டுல கொஞ்ச நேரம் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு திரும்ப போய் அவனோட சீட்ல போய் உட்கார முடியும். அல்லேலூயா. விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க பாப்போமே. இன்னைக்கு கிறிஸ்தவலா இருக்கிற நம்ம எந்த கிளாஸ்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கோங்க? எங்க இருக்கோம்னா தேர்ட் கிளாஸ்ல. அல்லேலூயா. படியில தொங்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. லைட்டா ட்ரெயின் வந்துட்டு ஆப்போசிட் ட்ரெயின் ஹார்ன் அடிச்சாவே அந்த கம்பி விட்டு கை எடுத்துரும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட கிளாஸஸ் கொடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. இதுதான் தேர்ட் கிளாஸ். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி எகிப்திலே எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? அல்லேலூயா. ஆமென். 12 வாசிங்க. நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிறோம், எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்குமே என்றார். அல்லேலூயா. ஆமென். இவர்கள் தான் தேர்ட் கிளாஸ். அல்லேலூயா. என்ன கிளாஸ்ங்க? தேர்ட் கிளாஸ். தேர்ட் கிளாஸ் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு என்ன பிரச்சனைனா, ஆமென், ஒரு அற்புதம் நடக்கலைன்னா ஆமென் அடுத்த நிமிஷம் என்ன பண்ணிடுவாங்க? சோர்ந்து போயிடுவாங்க. ஆமென். நான் எதுக்குங்க வாழணும்? நான் எதுக்குங்க இருக்கணும்? நீ எல்லாம் ஒரு அப்பாவா? நீ எல்லாம் ஒரு அம்மாவா? ஆமென். நீ எல்லாம் எதுக்கு என் குடும்பத்துல வந்து பிறந்த? நீ எல்லாம் ஒரு குழந்தையா? நீ எல்லாம் ஒரு பிள்ளையா? அல்லேலூயா. ஆமென். இவங்க யாருன்னா ஆமென் கிறிஸ்தவனாய் இருப்பதுல ரொம்ப முதல் படிக்கட்டுல இருக்கிறவங்க. அல்லேலூயா. விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க பாப்போமே. இதெல்லாம் எனக்கு ஒரு வேலைன்னு ஆண்டவர் கொடுத்திருக்காரு பாரு. அல்லேலூயா. ஆமென். எதை சொல்லியிருக்கீங்களா? ஆமென். இந்த பிப்ரவரி மாசத்துல ஆமென் கர்த்தர் கொடுத்த வேலை என்பதை பெருமிதம் கொள்ளுங்கள். கர்த்தர் உயர்த்த போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் கொடுத்த குடும்பம் என்பதை பெருமிதம் கொள்ளுங்கள். அவர்களை வைத்து கர்த்தர் உயர்த்த போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் என்று பெருமிதம் கொள்ளுங்கள். அவர்களை வைத்து கர்த்தர் தேசங்களை கலக்கவளை கர்த்தர் மாற்றுவார். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. கண்ணாடியை பார்க்கும்போது நம்ம என்ன செய்யறோம்? இதெல்லாம் ஒரு மூஞ்சியா அப்படின்னு நீங்க பாக்காதீங்க. அல்லேலூயா. ஆமென். இந்த மூஞ்சியை கர்த்தர் பயன்படுத்துவார் என்பதை எண்ணத்துல பார்க்கணும். அல்லேலூயா. ஆமென். கழுத போட்டோ போட்டு கீழே என்ன போடுறாங்க? என்னைப்பா யோகம் வரும் அப்படின்னு எதை சொல்ற? எதை பார்க்க சொல்றாங்க? கழுதையை பாரு, என்ன பார்த்து உங்களுக்கு என்ன வரும்? யோகம் வரும். அல்லேலூயா. உனக்குள்ள ஆண்டவரே இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு யார் இருக்காரு? இந்த பிப்ரவரி மாசத்துல ஆமென் உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்டது, நீங்கள் உங்களுக்கு சுற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. இது அனைத்திற்காகவும் கர்த்தர் நன்றி சொல்லணும்.
அல்லேலூயா ஆமென். இது அனைத்தையும் பார்த்து குறை சொல்லி அதுல உடைஞ்சு போய் அதுல கீழே போய் ஜெப வாழ்க்கை விட்டு வெளியே வருவாய் என்று சொன்னா நீங்கள் தான் ஆரம்ப கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா ஆமென். அதாவது ட்ரெயின்ல படிக்கட்டுல தொங்கிட்டு போயிட்டு இருக்கவங்க. அல்லேலூயா ஆமென். லைட்டா ஒரு திருப்புனாவோ ஒரு ஜர்க்கானாவோ ட்ரெயினை விட்டு குதிச்சிருவீங்க, இல்லாட்டி இறங்கிடுவீங்க. அல்லேலூயா ஆமென். அதனாலதான் நிறைய பேர் ஜெப வாழ்க்கையில ஒரு சின்னதா ஒரு அசம்பவிதம் நடந்தாவே ஜெபம் பாருங்க அப்படியே இடிஞ்சு போயிடும். ஆமென். ஜெபிக்கிற வாழ்க்கை பயங்கர பிரம்மாண்டமா இருக்கும். ஆமென். ஒரு சின்ன காரியம் நடந்தாவே அப்படியே இடிஞ்சு தரமட்டமாயி ஆமென் அது ஒண்ணுமில்லாமல் போயிடும். அல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். இப்படிப்பட்ட ஆரம்ப கிறிஸ்தவர்களா இருக்காதீர்கள். அல்லேலூயா விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாப்போமே. இப்படிப்பட்ட பயணத்தை நீங்கள் தொடங்காதீர்கள். இந்த பிப்ரவரி மாசத்துல இப்படிப்பட்ட பயணத்தை நீங்க தொடங்காதீங்க. ஆமென். பக்கத்து பஸ் சொல்லுங்க, இப்படிப்பட்ட பயணத்தை நீங்க தொடங்காதீங்க. ஹல்லேலூயா 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 ஆமென். எல்லாம் தயாராகுங்க. ஆமென். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ இந்த பிப்ரவரி மாசத்தை சந்திக்க தயாராகுங்க. அல்லேலூயா ஆமென். உடைய தோல்விகள், உடைய பிரச்சனைகள், குடும்பத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் சரி செய்வார் என்கின்ற வாக்குறுதியை அணிந்து தயாராகுங்க. ஆமென். நீங்க தயாராகுதுன்னா ஆமென் ரெடி ஆகுறது கிடையாது. அல்லேலூயா ஆமென். குடும்பத்துக்கு தேவையான வாக்குறுதியை ஞாபகப்படுத்தி அதெல்லாம் போட்டு ஆமென் கர்த்தரை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார், கர்த்தர் வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறார் என்று வாக்குத்தத்தத்தினால் தயாராகுங்கள். அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஒரு சின்ன காரியம் நடந்தாவே உன் ஜெப வாழ்க்கையை நிறுத்துகிற அளவுக்கு அது காரியம் பெருசு கிடையாது. ஆமென். ஒரு சின்ன விஷயம் நடந்தாவே உன் ஜெப வாழ்க்கை நிறுத்துறீங்கன்னா ஆமென் அங்க தேவன் நீங்க பெருசா பார்க்கல, உங்க பிரச்சனை நீங்க பெருசா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஹல்லேலூயா 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 ஆமென். ஒரு சின்ன காரியம் ஆமென் யாராவது ஒருத்தங்க வந்து தம்பி அங்க ஒரு கோயில் இருக்கு, அங்க வந்துட்டு லைட்டா எடுத்து ஏதாவது ஒண்ணு பூசிக்கிட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் போயிடும் அப்படின்ட்டு என்ன செஞ்சிடறோம்? ஃபர்ஸ்ட் போக மாட்டோம். பாத்துக்கோங்க ஆமென். ஆரம்ப கிறிஸ்தவர்களா இருக்கிற நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ஃபர்ஸ்ட் அதெல்லாம் எப்படி நாங்க போய் வரது அப்படின்ட்டு போயிருவோம். ஆமென். வீட்டுக்கு போறதுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு வச்சுக்கோங்களேன். ஆமென். உள்ள என்ன செய்யுது? தோண ஆரம்பிக்குது. ஆமென். போய் பூசிட்டு தான் வந்துருவோம். அல்லேலூயா ஆமென். அடுத்து இன்னொரு பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன வந்துருது? ஆமென். யாராவது தெரிந்த கிறிஸ்தவர்கள் நண்பர்கிட்ட போய் கேட்கறது. அல்லேலூயா ஆமென். நம்ம இப்படி பூசிட்டு வர்றது ஒண்ணும் தப்பு ஒண்ணும் கிடையாது இல்லையா? அல்லேலூயா ஆமென். அவங்க பதிலுக்காக வெயிட் பண்றது கிடையாது. நம்மளே என்ன செஞ்சிடறோம்? நமக்கு பிரச்சனையா இருக்கு, இப்படி பூசிட்டு வரதுல என்ன தப்பு? ஆண்டு அதெல்லாம் கோவிச்சுக்க மாட்டாரு. அல்லேலூயா ஆமென். அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆயிருன்னா ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய ஆலயத்துக்கு வரக்கு பதிலா அங்க பூசிட்டு நின்னுட்டு அல்லேலூயா விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. அல்லேலூயா ஆமென். தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக வளருவதில் தான் வெற்றி இருக்கிறது. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் வளர்கிறதில் முக்கியம். அல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஆண்டவர் கொடுத்திருக்கார் பாருங்க விசுவாசம். ஆமென். மோசே சொல்றாரு, அடிமைகளை பார்த்து சொல்றாங்க ஆமென், ஜனங்களே விழித்திருங்கள், நம்ம இப்போ எகிப்தை விட்டு போறோம். ஆமென். நான் சொல்லுகிறேன், ஜனங்களே விழித்திருங்கள், நம்ம இப்போ உங்க வியாதியை விட்டு போக போறோம். ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. மோசே சொல்ற பொழுது ஆமென், ஜனங்களை விழித்திருங்கள், நான் உங்களை கடனை தாண்டும்படி கர்த்தர் கிருபை செய்ய போகிறார், நான் அதற்கு வழிகாட்டியே இருக்க போகிறேன். விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. உங்க பிரச்சனையை தாண்டும்படியாக கர்த்தர் நமக்கு உங்களாக போக போகிறார். விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. இதெல்லாம் கேட்டு தலையை ஆட்டிட்டு நம்மளை போல ஆமென் சொல்லிட்டு ஆமென் பிரச்சனை வந்தாலுமே அவங்க என்ன சொல்றாங்க? ஆமென் என்ன சொல்றாங்க? எங்களை சாகடிக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்த என்னையா அது? அல்லேலூயா. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஆழமா போயிட்டு என்ன சொல்றாங்க? நாங்கள் 12வது வருஷம் பாருங்க, நாங்கள் எகிப்திலே, அது 11வது வருஷம் கூட அது வார்த்தை பவர்ஃபுல். அல்லேலூயா ஆமென். ஆனா செயல்ல வந்து பவர்லெஸ். அல்லேலூயா ஆமென். இந்த 12வது வருஷம் வார்த்தை பவர்லெஸ். அல்லேலூயா ஆமென். ஆனா செயல் ரொம்ப பவர்ஃபுல். அல்லேலூயா. இப்படிப்பட்டவர்களாய் தான் நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா கடன் வாங்கிறாதேன்னு சொன்னீங்க. அல்லேலூயா ஆமென். அதை கேட்டு நானும் வாங்காம உட்கார்ந்துட்டேன். அல்லேலூயா ஆமென். என்ன செய்ய முடியல? கண்ட்ரோல் பண்ண முடியலங்கயா. அல்லேலூயா ஆமென். ஏதோ முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல. அல்லேலூயா. நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் எகிப்திலே இருக்கும் பொழுது நீங்க யாருக்கு வேலை செய்வீங்க? அல்லேலூயா ஆமென். நீங்க கடனுக்காக தான் வேலை செய்வீங்க. அல்லேலூயா ஆமென். நீங்க எத்தனை பேரு சந்தோஷமா வேலை செய்றீங்க? ஆமென். எத்தனை பேர் இஎம்ஐ கட்டணுங்க, இல்லாட்டி இந்த வேலையை விட்டு எப்பவோ நான் வந்திருப்பேன் அப்படிங்கிற எத்தனை பேர் இருக்கீங்க?
அல்லேலூயா ஆமென். பாதி பேர் அப்படிதான் உட்கார்ந்துட்டு இருக்கோம் பாருங்க சர்ச்சுக்குள்ள. அல்லேலூயா ஆமென். நான் சொல்லுகிறேன் ஆமென், இந்த பிப்ரவரி மாசத்துல ஆமென், எகிப்தியருக்காக நீங்க வேலை செய்ய முடிய அழைக்கவில்லை ஆமென், கர்த்தருக்கென்று வேலை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். விசுவாசி சத்தமோட ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. இந்த வார்த்தை நிறைவேறும்படியாக கர்த்தர் உன் தொழில்களையும் உன் கரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். நான் எப்படியாவது கடனை கட்டி முடிக்கிறதுக்காக வேலை செய்யறேன், நான் எப்படியாவது இந்த காரியத்தை அவனை படிக்க வைக்கிறதுக்காக வேலை செய்யறேன். அல்லேலூயா ஆமென். உன் எகிப்தியருக்காக நீ வேலை செய்யாமல் அல்லேலூயா ஆமென், நீ தேவனுக்காக வேலை செய்கிற நாட்கள் வருகிறது. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாபாமே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க ஆமென், நீங்க எகிப்தியருக்காக நீ வேலை செய்ய மாட்டீங்க ஆமென், கர்த்தருக்காக வேலை செய்ய போறீங்க. அல்லேலூயா 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 ஆமென். தேர்ட் கிளாஸ் இருக்கிறதுலே கடைசி சீட்ல உட்கார்ற ஜனங்களுடைய மனப்பான்மை. அல்லேலூயா ஆமென். கடைசி வரைக்கும் கடனை கட்டுறதுக்காக வேலை செய்வோம் ஆமென். கடைசியில் நான் சாகருக்கு முன்னாடி நாள் வந்துட்டு பேங்க்ல இருந்து லெட்டர் வரும், எல்லா கடனையும் கட்டி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் கண்ணை மூடிடுவேன். அல்லேலூயா ஆமென். அப்படிங்க ஸ்டேஜ்ல தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க நிறைய பேர். அல்லேலூயா ஆமென். நிறைய பேர் ஜெபம் பண்ணும்போது கூட சொல்லுவாங்க, ஐயா எப்படியாவது கடனை கட்டி முடிக்கிற வரைக்குமாவது கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுக்க முடியாது, ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்லும்போது மனசுல தோணும் ஆமென், ஏன்னா இப்பவே கிளம்பிய. அல்லேலூயா ஆமென். இயேசுவின் நாமத்தினால அந்த எண்ணத்தை மாற்றுங்க. அல்லேலூயா ஆமென். அந்த சிந்தனை வரவிடாமல் கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்வாராக. அல்லேலூயா ஆமென். நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, அப்படி யாரு தெரியுங்களா ஆமென், 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேரை உட்காருங்கன்னு சொன்னாரு. அல்லேலூயா ஆமென். 5000 பேரை உட்காருங்கன்னு சொன்னது மட்டும் இல்லாம 5000 பேரோட வைத்தியம் கர்த்தர் நிரப்பினார். அல்லேலூயா ஆமென். நீ சாகும் வரை கடனை கட்ட முடியாத கர்த்தர் உன்னை பிழைக்க வைக்க மாட்டார். அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாப்போமே. எல்லாவற்றையும் இந்த பிப்ரவரி மாசமே கர்த்தர் தாண்ட பண்ணுவாராக. அல்லேலூயா ஆமென். இப்படிதான் மோசே இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட சொல்லும் பொழுதும் ஆமென், யாருக்கும் ஒண்ணுமே தோணல. அல்லேலூயா ஆமென். யாரும் அசையாம உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அல்லேலூயா ஆமென். சொல்லுவதெல்லாம் ஒரு படம் பார்க்கறதே போல இருந்தது. அல்லேலூயா ஆமென். நிறைய பேருக்கு அப்படிதான் இருக்கு. அல்லேலூயா ஆமென். இதெல்லாம் நடந்தா நல்லாதாங்க இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு போகாதீங்க. இது நடக்க ஆரம்பிச்சிருச்சு என்று நம்புங்கள். அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அடுத்து செகண்ட் கிளாஸ் பாருங்க. இந்த செகண்ட் கிளாஸ் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். 13 வருஷத்தை வாசிங்க. பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர். இது செகண்ட் கிளாஸ். அல்லேலூயா ஆமென். தேர்ட் கிளாஸ் என்னன்னா ஆமென், போறக்கே பயமா இருக்குங்க. அல்லேலூயா ஆமென். ஜெபம் பண்றதுக்கே பயமா இருக்குங்க, ஜெபம் பண்றதுக்கே விருப்பம் வர மாட்டேங்குதுங்க, வசனம் வாசிக்கிறதுக்கே விருப்பம் வர மாட்டேங்குதுங்க. அல்லேலூயா ஆமென். 1 மணி நேரம் ஜெபிக்கலாம்னு உட்கார்ந்தா அது 1/2 மணி நேரம் டைம் பார்க்கறதுலே சரியா போயிடுது. அல்லேலூயா. விசுவாசிக்கு ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. கண்ணை முழிச்சு பாக்குறது ஆமென். டைம் ஆச்சா? இல்ல இன்னும் ஆகல. டைம் ஆச்சா? இன்னும் ஆகல. அல்லேலூயா ஆமென். விசுவாசிக்கு ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன் ஆமென். இதுதான் தேர்ட் கிளாஸ் ஆமென். இப்போ இந்த செகண்ட் கிளாஸோட ஜனங்களுடைய மனப்பான்மை என்னவென்று சொன்னால், செகண்ட் கிளாஸ் தான் மோசேனுடைய டீம். அல்லேலூயா ஆமென். அவங்களுக்கு என்னன்னா, நின்னு கர்த்தர் அற்புதம் செய்யறத பாரு, அதுக்கப்புறம் நீ போ. அல்லேலூயா ஆமென். இந்த இடத்துக்கு வரணும் எத்தனை பேர் விரும்புறீங்க? அல்லேலூயா ஆமென். தாண்டி இன்னொரு இடமும் இருக்கு, அந்த இடத்துக்கு நீங்க பயணம் பண்ணணும். அல்லேலூயா ஆமென். அதுதான் கர்த்தர் வெளிப்படுத்தின வார்த்தை ஆமென். இந்த பிப்ரவரி மாசத்துல கர்த்தர் அந்த வேகத்துல கர்த்தர் கொண்டு செல்லும்படி விரும்புகிறார் ஆமென். அந்த இடத்துல கர்த்தர் கொண்டு போகும்படி விரும்புகிறார் ஆமென். அதனால இந்த செகண்ட் கிளாஸ் இருக்கிற ஜனங்கள் ஆமென், நீ நில்லு ஆமென். என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும் ஆமென், அப்படியே நின்னுகிட்டே இரு. அல்லேலூயா ஆமென். கர்த்தர் அற்புதம் செய்வரி நின்னுகிட்டே இரு. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். நிற்கிறதுனாலும் ஆமென் பெரிய அற்புதம் நடப்பது கிடையாது. அல்லேலூயா ஆமென். நிறைய பேர் வந்துட்டு ஜெபத்திற்காக அங்க ஓடுறோம், இங்க ஓடுறோம். அல்லேலூயா ஆமென். அங்க போய் நிக்கிறோம், இங்க போய் நிக்கிறோம், அதெல்லாம் நல்லதுதான். அல்லேலூயா ஆமென். ஜெபத்துக்கு போய் நின்னுட்டு அதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்யணுங்க? ஜெபத்துக்கு போயிட்டு வந்துட்டு அதை நம்முடைய வாழ்க்கையில அப்ளை பண்ணி நம்ம குணத்தை மாற்றி நம்முடைய செயலை மாற்றி தேவனுக்கு உண்மையாய் வாழ்கின்ற வாழ்க்கைக்குள்ளதான் அற்புதம் நடக்குது. அல்லேலூயா ஆமென். நம்ம என்ன பண்றோம்? நிக்கிறத மாத்திரம் கரெக்டா பண்ணிடுறோம், செயல்படுறதுல அடுத்த மீட்டிங் தான் போறோம். அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. செயல்படுங்கள். அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. மீட்டிங்கா போய் நிக்கிறது பெருசு கிடையாது ஆமென். ஒரு மீட்டிங்க்கு போயிட்டு வந்த பிறகு அல்லேலூயா ஆமென், அதன்படி நின்னு செயல்படுவதில்தான் அற்புதம் இருக்கிறது. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. அல்லேலூயா 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 ஆமென். வசனம் 14 பாருங்க ஆமென். ஆமென். இது செகண்ட் ஸ்டேஜ் கூட கொஞ்சம் பாராட்டலாம், பாத்துக்கோங்க. அல்லேலூயா ஆமென்.
என்னதான் இல்லைனாலும் ஆமென் செத்தரலாம் ஆமென் வாழ்க்கை வேண்டாம் அப்படிங்கறத சொல்றதை தாண்டி கர்த்தர் நமக்கு யுத்தம் பண்ணுவார். ஏதாவது ஒண்ணு நடக்கும். அல்லேலூயா ஆமென். இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது, ஏதாவது ஒண்ணு நடக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல அந்த ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா ஆமென். பிப்ரவரி மாசத்துல ஏதாவது நடக்கும்னு சொல்லி நீங்க வாழாதீங்க. அல்லேலூயா ஆமென். ஏதாவது நடக்கும்னு சொல்லி ஜெபம் பண்ணாதீங்க. ஏதாவது என் வாழ்க்கை நடக்கும் அப்படின்னு சொல்லி சபைக்கு வராதீங்க. அல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். இதான் செகண்ட் கிளாஸ் 15வது வாசிங்க. ஆமென். பாருங்களேன், இந்த செகண்ட் கிளாஸ் இருக்கிறவங்க கிட்ட ஆண்டவருக்கு பிடிக்காத விஷயம் இதுதான். அல்லேலூயா ஆமென். இப்போ நீ ஜெபம் பண்றதுனால என்ன, இப்ப ஜெபிக்கிறதுனால என்ன, நீ செயல்படுவதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா ஆமென். ஜெபிச்சு முடிச்சு என்ன பண்ணுங்க, செயல்படணும். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பாபா. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அதான் ஒரு ஒரு கிராமத்துல உண்மையாவே நடந்த சம்பவம். ஒரு கிராமத்துல ஒரு வீடு, ஒரு பாலடைஞ்ச வீடு இருக்கு. அந்த வீட்டுல டெய்லி நைட் வந்துட்டு பயங்கரமான சத்தம் வருமா, ஊன்னு ஒரு சத்தம் வருமா. அல்லேலூயா ஆமென். கரெக்டா 2 மணிக்கு வருமா. எத்தனை மணிக்கு வருங்க? கரெக்டா 2 மணிக்கு வரும். பயங்கர சத்தமா இருக்கும். அந்த ஊர்ல இருக்க எல்லா குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்தோட காதுல சத்தம் விழும். அல்லேலூயா ஆமென். அங்க ஒரு ஊழியக்காரங்க போறாங்க. ஆமென். அங்க ஊழியக்காரங்க போயிட்டு அங்க ஒரு வீட்டுல, அதாவது அந்த பால் அடைஞ்ச வீட்டுக்கு ஒரு ஒரு 5-6 வீடு தள்ளி நல்லா ஜெபம் பண்றாங்க. ஒரு 10 பேர் ஜெபம் பண்றாங்க. 10 பேர் நைட் நேரத்துல நல்லா ஜெபம் பண்ணி ஆமென். இன்னைக்கு அந்த வீட்டுல இருக்க சத்தங்கள் அழிஞ்சு போனாதான் இந்த ஊர்ல நம்ம நிம்மதியா வாழ முடியும். எல்லா குழந்தைங்களும் பயப்படுறாங்க, எல்லாருமே பயப்படுறாங்க. எந்த ஒரு நன்மையும் இந்த ஊருக்கு வரமாட்டேங்குது, இதுக்கு ஏதாவது நம்ம செஞ்சு ஆகணும்னு சொல்லி ஆமென். அவங்க நிறைய மந்திரம் பண்ணி பார்த்தாங்க, நிறைய இது பண்ணி பார்த்தாங்க, அது பண்ணி பார்த்தாங்க, ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல. அப்புறம் கடைசியில ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா ஆமென். இவங்க ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு ஆமென் ஒரு செய்தி வருது. ஒரு குழந்தைங்க எல்லாம் விளையாண்டு இருக்கும் பொழுது ஒரு குழந்தை தெரியாம அந்த வீட்டுக்கு போய் மாட்டிக்கிச்சு. அல்லேலூயா ஆமென். அந்த குழந்தை உள்ள போய் மாட்டிக்கிட்டு அந்த குழந்தை அழுகிற சத்தம் மாத்திரம் இங்க கேக்குது. ஆமென். பயங்கர இருட்டு, லைட் கிடையாது. அது உள்ள பொண்ணுமே அந்த கதவு லாக் ஆயிடுச்சு போல. அந்த குழந்தைனால கதவை திறந்து வெளிவரவும் தெரியல. ஆமென். அது கத்தி கத்தி அழுக ஆரம்பிச்சிருச்சு, கூப்பாடு போட ஆரம்பிச்சிருச்சு. ஆமென். அங்க புதுசா வந்த ஒரு நபர் வந்துட்டு டக்குன்னு எந்திரிச்சு போயிட்டு ஆமென், யாரும் பயப்படாதீங்க ஆமென், நான் உள்ள போய் என்னங்க நான் பார்த்துட்டு வந்தாரேன்னு சொல்லி நல்லா ஜெபம் பண்ணி ஊழியக்காரங்க அவர் தலைமையில எல்லாம் எண்ணெய பூசி தண்ணிய ஊத்தி ஆமென் எல்லாத்தையும் நல்லா ஜெபம் பண்ணி கையில பைபிளை கொடுத்து அது வீட்டுக்கு போய் குழந்தைய கூட்டிட்டு வாடான்னு சொல்லி உள்ள அனுப்பிச்சு விட்டா. ஆமென். இவர் போயிட்டார். கரெக்டா கதவை திறந்தாரு. ஆமென். உள்ள போயிட்டு குழந்தைய பார்த்தாரு. குழந்தைய பார்த்து ஒன்னும் பயப்படாதா, வந்துட்டேன்ல அவர் கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி திரும்பி வெளியே போறேன்னு சொல்லி திரும்ப பாருங்க, சட்டை யாரோ பிடிச்சி இழுத்த மாதிரி ஒரு இழு. அவன் குழந்தை இவர் கையை பிடிச்சு அந்த குழந்தை வெளியே ஓடிடுச்சு. இவர் அப்படியே நின்னுகிட்டு இருந்தவர் கொஞ்சத்துல அந்த பட்டான்னு அந்த ஒரு நினைவு வந்தோடனே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அல்லேலூயா ஆமென். அப்படியே நெஞ்ச பிடிச்சிட்டு கீழே உட்கார்ந்துட்டார். அல்லேலூயா ஆமென். இங்க ஜெபிக்கிற டீம் எல்லாம் குழந்தை வந்தோடனே ஆண்டவர் ரொம்ப நன்றி சொல்லி பயங்கரமா குதூகலமாயிட்டாங்க. ஆமென். கொஞ்ச நேரம் கழிச்சுடா குழந்தை வந்துருச்சு, குழந்தை கூட்டிட்டு போன ஆளுக்கான அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு 10-20 பேரை கம்பு எடுத்துட்டு அது வீட்டை சுத்த போட்டாங்க பாத்துவாங்க. ஆமென். இன்னைக்கு என்னாலும் ஒரு கை பாத்தரலாம், இதுக்கப்புறம் ஊர்ல அந்த பேய் இருக்க கூடாதுன்னு சொல்லி அப்புறம் எல்லாம் கதவை திறந்து பார்த்தா அவட சட்டை ஆணில மாட்டி இருக்கு. ஆணில மாட்டின சட்டைக்காயா அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு நல்லா ஜெபம் பண்ணிடுறீங்க. ஆமென். உள்ள களத்துல இறக்கி விட்டா ஒரு ஆணி மாட்டினாவே என்ன வந்துருதுங்க, நெஞ்சு வலி வந்து அவன் கீழே உட்கார்ந்து ஆமென் விட்டா உயிர் போயும் போல. அல்லேலூயா ஆமென். விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாபா. ஆமென். அல்லேலூயா. இதான் செகண்ட் கிளாஸ். அல்லேலூயா. நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, செயல்படு அப்படிங்கிற இடத்துல பயங்கரமா கோட்டை விட்டுருவாங்க. அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாபா. ஆமென். இவங்க நின்னுட்டே தான் இருப்பாங்க. அல்லேலூயா ஆமென். அதான் ஒரு தடவை நாங்க எல்லாம் அந்த பேய் வீட்டுக்கு போயிருந்தோம். ஆமென். அந்த எக்ஸிபிஷன் எல்லாம் பேய் வீடு இருக்கும் பாத்துக்கோங்க. ஆமென். அப்போ பெரிய மால்ல வந்துட்டு பேய் வீடு போட்டிருந்தாங்க. நம்ம எல்லாம் போலான்னு சொல்லி 4 பேர் போறோம். 4 பேருமே பாஸ்டர் பசங்க. அதனால பேய் வீட்டுக்குள்ள போலான்னு சொல்லி தைரியம் வந்துருச்சு. போவோம்னு சொல்லி உள்ள போயிட்டோம். உள்ள போனோடனே அது இதுன்னு வந்தது, கொஞ்சம் தைரியமா தான் இருந்தது. ஆமென். இப்ப லைட்டா திரும்பி பார்த்தா ஒருத்தர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டா, இந்த பக்கம் ஒருத்தர் அன்னி பாஷை பேச ஆரம்பிச்சுட்டா, ரைட்லா கரெக்டா தான் வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கேன். நான் நடுவில் நின்று இருக்கேன். 2 பேர்த்தையும் கையை பிடிச்சிட்டு 4 பேரும் போய்கிட்டு இருக்கோம். ஒரு பேய் வந்து டக்குன்னு முன்னாடி வந்துருச்சு பாருங்க. அது ஒரு ஆள் வந்துட்டு பின்னாடி செவத்துக்கு முன்னாடி ஒளிஞ்சிருந்து இப்படி முன்னாடி வந்துட்டார். வந்தனமே ஜெபிக்கிற நாங்கெல்லாம் போயிட்டோம். ஆமென். நல்லா ஒருத்தர் ஜெபம் பண்ற சத்தம் நம்ம காதுல விழுக்குது. 3 பேத்துக்கு அவங்க தான்
ஜெபம் பண்ணும்படி ஆரம்பிச்சு விட்டது. அது அவ்வளவு நேரம் வந்துட்டு எங்களுக்கு ஜெபம் பண்ண எண்ணமே வராது. இவன் ஜெபம் பண்றதை பார்த்து தானே எங்க வாய் வந்துட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, நானும் அதை கூட நானும் ஜெபம் பண்ணிட்டு தான் போய்கிட்டு இருக்கேன். சோத்திரன்ட்டு நாங்க போயிட்டோம். பேய் வந்த பிறகு இவன் சோத்திரன்ட்டு அந்த பேய் பார்த்து நின்றுகிட்டே இருக்கிறான். நான் போயிட்டு போறான்னா அவன் பேய பார்த்து சோத்திரன்ட்டு இருக்கான். ரைட்டு அப்படின்னு பார்த்தா ஒரு கையில பேய வேற புடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனையும் விடல, அவன் கழுத்தோட அவனை புடிச்சுக்கிட்டான். கழுத்தை பிடிச்சிட்டு விடுறான்னா நான் பேசுறது அவனுக்கு காதுல கேட்கவும் மாட்டேங்குது. கழுத்தை பிடிச்சிட்டு சோத்திரன்ட்டு இருக்கான். அவன் மாஸ்க் கட்டிட்டே நான் மனுஷன் தான்டா அப்படிங்கிறான். அல்லேலூயா. அப்புறம் அவன் கையை விட்டு துருக்கி விட்டு அவனை வெளியே கொண்டு வரோம். அல்லேலூயா. அப்படிதான் செகண்ட் கிளாஸ் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. ஆமென். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் ஆமென் ஜெபிக்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆமென். செயல்படும் போது கையும் காலும் வராது பாத்துக்காங்க, அசைக்க முடியாது பாத்துக்காங்க. அல்லேலூயா. விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க பாபாமே. அல்லேலூயா. ஆமென். ஆனா தேர்ட் கிளாஸ் பாருங்க, இதுதான் தேவன் எதிர்பார்க்கிற இடம். சொல்லுங்க, தேவன் எதிர்பார்க்கிற இடம். இந்த பிப்ரவரி மாசத்துல இந்த ரீதியில தான் நீங்க செயல்படணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஃபர்ஸ்ட் என்னங்க, தேர்ட் கிளாஸ் என்னங்க, குறை சொல்லக்கூடாது. எதை பார்த்தும் குறை சொல்லக்கூடாது. அல்லேலூயா. உங்களை பார்த்து, உங்க குடும்பத்தை பார்த்து, உங்க தொழிலை பார்த்து, ஆமென், உன் சரீரத்தை பார்த்து, உன் உயரத்தை பார்த்து, உன் நிறத்தை பார்த்து குறை சொல்றதை நிறுத்தணும். அல்லேலூயா. ஆமென். அதுக்கு அடுத்து செகண்ட் கிளாஸ் என்னன்னா, நல்லா ஜெபம் பண்ணிட்டு அதே இடத்துல நிக்காதீங்க. அல்லேலூயா. ஆமென். செயல்படணும். அல்லேலூயா. ஆமென். தேர்ட் கிளாஸ் என்னன்னு பாருங்க, அதுதான் தேவன் கிளாஸ், அதாவது காட் கிளாஸ். அல்லேலூயா. ஆமென். என்னதுங்க? காட் கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ். அல்லேலூயா. ஆமென். அது என்னன்னு பாருங்க, நீ என்ன இடத்துல முறையிடுகிறது என்ன பாருங்க, கர்த்தர் சொல்ற வார்த்தை பாருங்க, புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்தருக்கு சொல்லு என்று சொன்னார். அல்லேலூயா. ஆமென். சந்தேகப்படாத, ஆமென், ஜெபம் பண்ணாத, ஆமென். காட் கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்னன்னா புறப்பட்டு போயிட்டே இரு. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். என்ன பண்ணணுமா? புறப்பட்டு போயிட்டே இரு. இதுதான் காட் கிளாஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாப்போமே. பிப்ரவரி மாசத்துல அது இல்ல இது இல்லைன்னு சொல்லி தயங்காமல் நல்லா ஜெபம் பண்ணிட்டு புறப்பட்டு போங்க. அல்லேலூயா. ஆமென். மோசே சொல்ற, ஐயா முன்னாடி செங்கடல் இருக்கு, புறப்பட்டு போனா புறப்பட்டு போ. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஐயா பின்னாடி பார்வோன் சேனை துரத்துது, புறப்பட்டு போனா புறப்பட்டு போ. ஜெபம் பண்ணு சொல்லிட்டாருன்னா ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. வசனத்தை வாசிக்க சொல்லிட்டா வசனத்தை வாசிக்க ஆரம்பிங்க. இன்னைக்கு வேலைக்கு போன்னு சொல்லிட்டா வேலைக்கு போங்க. அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாப்போமே. இந்த காட் கிளாஸ், இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்னன்னா நீங்க செயல்படுவது. அல்லேலூயா. ஆமென். நீங்க செயல்படுவதுதான் தேவன் யார் என்பதை கர்த்தர் ஜனங்களுக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். மோசே செங்கடல் ரெண்டா பிளந்த பிறகுதான் பார்வோனுக்கும் படை வீரருக்கும் கர்த்தர் எவ்வளவு பெரியவர்னு தெரிய வந்தது. அல்லேலூயா. ஆமென். அவன் ஜெபிக்கும் வரைக்கும் தெரியல. அல்லேலூயா. ஆமென். அவன் ஜனங்களிடத்தில் பேசும் வரைக்கும் தெரியல. நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் சொல்லும் வரைக்கும் தெரியல. ஆமென். என்னைக்கு அவன் புறப்பட்டு போனானோ, கோலை உயர்த்தினானோ, செங்கல் ரெண்டாய் பிளந்ததோ, அவர்கள் சொன்னாங்க, ஏய் இந்த தெய்வம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாப்போமே. இன்னைக்கு நீ செயல்படுவாய் என்று சொன்னார், அல்லேலூயா, ஆமென், உன் குடும்பத்தார் தெரிந்து கொள்வார்கள் நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எவ்வளவு பெரியவர் என்பதை. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நீங்க விசுவாசத்தால் உன் தொழிலை மீண்டுமாய் புதுப்பிப்பாய் என்று சொன்னால் அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். இவ்வளவு உடைந்து போன பிறகு நீ எழும்புவாய் என்று சொன்னால் உன்னை பலப்படுத்துற மனுஷன் அல்ல, தேவனை உன்னை பலப்படுத்தி இருக்கிறார் என்று. அல்லேலூயா. ஆமென். இவ்வளவு பிரச்சனை நடந்த பிறகு நீ திரும்ப ஜெபம் பண்றதுக்கு முழங்கால் படி போடுவாய் என்று சொன்னால் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஜனங்க சொல்லுவாங்க, இத்தனை பிரச்சனைக்கு அப்புறம் திரும்ப ஜெபம் பண்றானா இவனுடைய ஜெபத்துல கண்டிப்பா ஒரு அற்புதம் இருக்கிறது, ஒரு மகிமை இருக்கிறது, ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். செயல்படுவதுதான் தேவன் எதிர்பார்க்கின்ற இடம். அல்லேலூயா. ஆமென். அதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. பக்கத்துல பஸ் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ்னா செயல்படுவது. அல்லேலூயா. 16 வசனம் பாருங்க, நீ எப்படி செயல்படுறாரு பாருங்க. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தை மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு, அப்பொழுது இஸ்ரவேல் சமுத்திரத்தை நடுவாக விட்டு அதில் நடந்து போவார்கள். அல்லேலூயா. ஆமென். இத மோசே பண்ணோனுமே ஆமென் ஜனங்களாக ஏசப்பா பெரியவர்னு சொல்லாம இருக்க முடியல.
அல்லேலூயா ஆமென். நீங்க செயல்படும் பொழுது ஆமென், உங்க சுற்றுப்புறத்தாரால் தேவன் பெரியவர் என்று சொல்லாமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட செயல்பாடுகளை கர்த்தர் பிப்ரவரி மாசம் கர்த்தர் தருவாராக. அப்படிப்பட்ட ஞானத்தை கர்த்தர் தருவாராக. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை தருவாராக. இதுவரைக்கும் உன் வீதியில நடக்காத அற்புதங்கள் உன் வீட்டில் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தால. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாபாமே. இதுவரைக்கும் தேசங்கள் பார்க்காத அற்புதங்கள் உங்க குடும்பத்தில் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தால. இந்த பிப்ரவரி மாதம் அதெல்லாம் திறக்கப்படும். அபிஷேகத்துக்குரியவனாய் கர்த்தருடைய தலை நிமிர பண்ணுவார். ஹalleluya 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 ஆமென். அப்ப பாருங்க ஆமென். இதுல ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். ஆமென். 20வது வசனத்தை வாசிங்க. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாய் இருந்தது, இஸ்ரவேலுக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. ஹalleluya. 19வது வசனத்தை வாசிங்க, சேர்ந்து வாசிங்க. அப்பொழுது விலகி அவர்கள் பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்னே நின்றது. ஆமென். இந்த பிப்ரவரி மாசம் 2ஆம் தேதியில நீங்கள் நடக்க போகும்போது ஆமென், நீங்க தொழிலுக்கு போகும்போது, நீங்க ஜெபம் போகும்போது ஆமென், இந்த மேகமும் இந்த தூதர்களும் பின்பதாக நிற்க நீங்க காண்பீர்கள். ஹalleluya ஆமென். உலகத்துக்கு வருகின்ற எந்த வியாதியும் உன்னை தொட முடியாதபடி ஒரு மேகஸ்தம்பம் உன் பின்பதாக பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. விசுவாச கண்ணோட்டத்துல அதை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அதை பார்க்க ஆரம்பிங்க இயேசுவின் நாமத்தால. ஹalleluya ஹalleluya ஆமென். நான் சொல்கிறத திரும்ப சொல்லுங்க. அப்பொழுது எனக்கு முன்பதாக நடந்த தேவதூதனானவர் விலகி எனக்கு பின்னாக நடந்தார். எனக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பம் விலகி எனக்கு பின் நின்றது. அது இந்த உலகத்தின் வியாதிக்கும், அது உலகத்தின் சாபத்திற்கும், உலகத்துடைய பிரச்சனைக்கும் அது என்னோடு சேராதபடி, அது என்னோடு சேராதபடி, அது என்னோடு சேராதபடி கர்த்தர் விலக்கி போட்டா, கர்த்தர் விலக்கி போட்டா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாபாமே. ஹalleluya ஆமென். உலகத்தான் பார்க்கிற எந்த விதமான கஷ்ட நஷ்டங்கள் எது முன்னே சேராதபடி கர்த்தர் விலக்கும்படியாக, உன்னை பாதுகாக்கும்படியாக பின்பதாக ஒரு தூதனை மேகஸ்தம்பத்தை அனுப்பி கொண்டிருக்கிறார். விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாபாமே. ஹalleluya ஹalleluya ஆமென். நீங்க செயல்படும் பொழுது அதெல்லாம் நடக்கும். நீங்க இறங்கி போகும்போது அதெல்லாம் நடக்கும். நீங்க நின்னாலும் நடக்கும். இறங்கி பேசும்போது நடக்கும். ஹalleluya ஆமென். விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாபாமே. இதெல்லாம் மாம் என்றும் இந்த மாதமே நிறைவேறுவதாக. ஆமென். இஎம்ஐ கட்டி முடிக்கிறதுக்கு 10 மாசம் 15 மாசம் என்று கணக்கு போட்டு ஒரு லோன் வாங்குவீங்க. ஹalleluya ஆமென். இன்னைக்கு பரலோகம் கணக்கு போடுகிறது. ஹalleluya ஆமென். இந்த மாதத்தை செயல்படுத்தும்படியாக ஆமென், இந்த மாதத்தை முடிக்கும்படியாக. ஹalleluya ஆமென். விசுவாசிக்கிற மாத்திரம் தான் உங்க வேலை. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட மோசே சொல்றாரு, செங்கல் 2ஆ பழக்கம் நம்ம போயிடுவோம்னு சொல்லும் பொழுது மோசே சொன்ன வார்த்தை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆமென். ஏனென்றால் யாருக்குமே இந்த உலகத்துல இதுவரைக்கும் இப்படிப்பட்ட அற்புதம் நடந்தது கிடையாது. ஹalleluya ஆமென். ஆனால் மோசே நின்று செயல்படும் பொழுது செங்கல் 2ஆய் பிளந்தது. ஹalleluya ஆமென். நான் சொல்கிறேன், இதுவரைக்கும் இந்த தேசத்துல ஒரே மாசத்துல எல்லா கடனையும் கட்டி முடித்தவங்க யாருமே கிடையாது. ஆமென். முதல் நபராக ஏஎஃப்எம் சபை விசுவாசம் நிறுத்துகிறாங்க. இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். பிப்ரவரி மாசம் அப்படிப்பட்ட சாத்தியங்களை உண்டு பண்ணுவதாக இயேசுவின் நாமத்தால. ஹalleluya ஹalleluya ஆமென். 21 வசனத்தை வாசிங்க. மோசே தன் கையை நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். இயேசுவின் நாமத்தால சொல்லுங்க, பலத்த கீழ்காற்று. சொல்லுங்க, பலத்த கீழ்காற்று. எல்லாரும் கை நீட்டி கமெண்ட் பண்ணுங்க, பலத்த கீழ்காற்று. திரும்ப சொல்லுங்க, பலத்த கீழ்காற்று, பலத்த கீழ்காற்று எனக்கு வழிவிடும்படியாக இப்பொழுது அனுப்பப்படுவதாக. ஹalleluya ஹalleluya. இது ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. ஆமென். அது பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆமென் தன் இருதயத்துல என்ன சொன்னாங்கன்னா, ஆமென், நான் போய் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன், கர்த்தர் என்னை சுகமாக்குவா. ஆமென். அவள் என்ன சொன்னாலோ அதே மாதிரி நடந்தது. ஹalleluya ஆமென். நான் சொல்கிறேன், இன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்களோ அதே மாதிரி நடக்க போகிறது. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாப்போமே. கமெண்ட் பண்ணுகிறீங்க இயேசுவின் நாமத்தால். ஹalleluya ஆமென். பலத்த கீழ்காற்று புறப்பட்ட உடனே சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அது வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தல் நடந்து போனார்கள். இந்த பிப்ரவரி மாசத்துல ஆமென், யாரும் வாழ முடியாத அளவுக்கு கர்த்தரை வாழ வைப்பாராக. யாரும் ஜெயிக்க முடியாத அளவுக்கு அந்த ஆழத்தை கர்த்தரை கொண்டு போய் ஜெயிக்கும்படி கர்த்தர் வைப்பாராக. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாபாமே. இயேசுவின் நாமத்தால் இதெல்லாம் உங்க தலையின் மீது ஆமென் என்றும் செயல்பட்டும் என்ற வாழ்க்கை ஆசீர்வதிக்க இருக்கிறத எழுந்து நிற்போமா? நாம் ஜெபிக்க போகிறோம். ஹalleluya.